இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் கற்பனை கதையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவதல்ல. இந்த காடுல ஒரு சிங்கம் இருந்தது. அதோட கர்ஜனைக்கு எல்லா உயிரும் ஓடும். ஆனா ஒரு நாள் அந்த சிங்கத்தை பார்த்து ஓடாம நின்ற உயிர்கள் இருந்துச்சு. பசுக்கள். பலவீனமா? இல்ல. அவங்க ஓடல, அலடல, போராடல, அமைதியோடு நின்றுச்சு. அந்த அமைதிதான் சிங்கத்தோட மனச கலங்கடிச்சது. இந்த கதை சிங்கம் பத்தி இல்ல, பசுக்கள் பத்தியும் இல்ல. இது பலம்னா என்ன, பயம்னா என்ன, அதிகாரம்னா என்ன? இந்த கதை முடியும்போது நீங்க ஒன்னு புரிஞ்சுப்பீங்க. அமைதியும் ஒரு பலம்தான். ஒரு காலத்தில் மலைகளும் சமவெளிகளும் ஒன்றாக கலந்த ஒரு விரிந்த நிலப்பரப்பில் மனிதர்களின் பாதம் அரிதாக மட்டுமே பட்ட ஒரு பசுமையான பகுதி இருந்தது. அந்த நிலத்தின் ஒரு முனையில் அடர்ந்த காட்டின் ஆழத்தில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் கர்ஜனை கேட்டாலே காடு முழுவதும் அமைதியாகிவிடும். அதுதான் அதன் அடையாளம். அது பல ஆண்டுகளாக அந்த காட்டின் அரசனாக இருந்தது. வலிமை, வேகம், பயம் மூன்றையும் ஒரே உடலில் வைத்திருந்த அந்த சிங்கம் தனது வாழ்க்கையை வேட்டையும் தனிமையும் கலந்து கழித்தது. அதே நிலப்பரப்பின் மற்றொரு முனையில் பரந்த புல்வெளிகளில் ஒரு கூட்டம் பசுக்கள் வாழ்ந்து வந்தன. அவை எண்ணிக்கையில் அதிகம், ஆனால் ஒவ்வொன்றும் அமைதியானவை, எதற்கும் அவசரமில்லாதவை. காலை எழுந்து புல்மேய்ந்து மாலை சூரியன் மறையும்போது ஒன்றாக கூடி நின்று இரவு நட்சத்திரங்களை பார்த்தபடி அமைதியாக உறங்கும் வாழ்க்கை. அவற்றில் பெரிய பசுக்கள் இருந்தன, இளம் பசுக்கள் இருந்தன. சிலக்கு கொம்புகள் பெரிதாக இருந்தது, சிலக்கு சிறியதாக. ஆனால் அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தது ஒரு விஷயம்: பயமில்லாத அமைதி. அந்த அமைதி சிங்கத்துக்கு எப்போதும் புரியாத ஒன்று. ஏனெனில் அது வாழ்ந்தது பயத்தை கொடுத்து, பயத்தை வாங்கி. ஒரு நாள் அந்த சிங்கம் பசியால் அல்ல, ஒரு விசித்திரமான ஆர்வத்தால் அந்த புல்வெளியை நோக்கி வந்தது. அது தூரத்தில் அந்த பசுக்களை பார்த்தது. அவை ஓடவில்லை, அலறவில்லை, சிதறவில்லை, ஒன்றாக நின்றன. சிங்கம் அதிர்ச்சியடைந்தது. ஏனெனில் இதற்கு முன் எந்த உயிரினமும் அதை பார்த்து இப்படி தைரியமாக, அமைதியாக இருந்ததில்லை. அது கர்ஜித்தது, காற்று அதிர்ந்தது, பறவைகள் பறந்தன. ஆனால் பசுக்கள் ஓடவில்லை. அவற்றுள் ஒரு வயதான பசு மட்டும் மெதுவாக முன்னால் வந்து சிங்கத்தை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் சவாலில்லை, பயமில்லை, அவமதிப்பில்லை, ஆனால் ஒரு ஆழமான நிம்மதி இருந்தது. அந்த நிம்மதி சிங்கத்தை குழப்பியது. அது தாக்கத் தயங்கியது. அந்த நாள் அது வேட்டையாடாமல் திரும்பியது. நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. சிங்கம் மீண்டும் மீண்டும் அந்த புல்வெளியை நோக்கி வந்தது. ஒவ்வொரு முறையும் பசுக்கள் அதே அமைதியுடன் இருந்தன. ஒருபோதும் தாக்கவில்லை, ஒருபோதும் ஓடவில்லை. மெதுவாக காலம் நகர்ந்தது. சிங்கம் வயதாக ஆரம்பித்தது. அதன் வேகம் குறைந்தது. அதன் பற்கள் கூர்மையிழந்தன. வேட்டைகள் தோல்வியடைந்தன. ஒரு நாள் அது புல்வெளியின் அருகே சோர்வுடன் விழுந்தது. அந்த நாளில் அந்த வயதான பசு மீண்டும் முன்னால் வந்தது. மற்ற பசுக்களும் ஒன்றாக நின்றன. யாரும் சிங்கத்தை தாக்கவில்லை, யாரும் அதை அவமதிக்கவில்லை. அந்த வயதான பசு தனது அமைதியான பார்வையால் ஒரு உண்மையைச் சொல்லியது: "நீ தனியாக வலிமையானவன், நாங்கள் ஒன்றாக பலமானவர்கள்." அந்த வார்த்தைகள் சொல்லப்படவில்லை, ஆனால் சிங்கம் அதை உணர்ந்தது. அது தனது வாழ்க்கையை நினைத்தது, பயத்தின் மீது கட்டப்பட்ட அரசாட்சியை நினைத்தது, தனிமையில் கழிந்த இரவுகளை நினைத்தது. அந்த நிமிடத்தில் சிங்கம் புரிந்து கொண்டது: வலிமை என்பது கொல்லும் திறன் மட்டுமல்ல, தாங்கும் சக்தியும் தான். காலம் மேலும் நகர்ந்தது. சிங்கம் அந்த புல்வெளியை பாதுகாக்கும் ஒரு நிழலாக மாறியது. பசுக்களுக்கு எதிரி வந்தால் கர்ஜித்தது, வேட்டையாடவில்லை. பசுக்கள் அதை ஏற்றுக்கொண்டன, பயத்தால் அல்ல, நம்பிக்கையால். இறுதியில் ஒரு மாலை நேரத்தில் சூரியன் செம்மஞ்சள் நிறமாக மாறியபோது அந்த சிங்கம் புல்வெளியின் ஓரத்தில் அமைதியாக உயிர்விட்டது. பசுக்கள் அதை சுற்றி நின்றன, அலறவில்லை, அழவில்லை.
ஆனால் அந்த இடம் வெறுமையாகவில்லை. அந்த நிலம் ஒரு கதையை தாங்கிக் கொண்டது. வலிமையும் அமைதியும் எதிரிகள் அல்ல, அவை ஒன்றையொன்று புரிந்து கொண்டால் உலகம் மாறும். இந்த கதை சிங்கம் பற்றியதல்ல, பசுக்கள் பற்றியதும் அல்ல. இது அதிகாரம், சமூகம், தனிமை, ஒற்றுமை பற்றிய ஒரு மௌனமான பாடம். நாம் யார் என்பதை தீர்மானிப்பது நமது கர்ஜனை அல்ல, நமது நடத்தை.